ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் இந்த சிரப் பாட்டில்ஸை நம்ம ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதுக்கு உள்ளே வந்து ஏதாச்சும் சிரப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொட்டிட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த மூடியிலேருந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த பாட்டில்ஸை நம்ம தாராளமாக ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த மூடிகளை நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த சிரப் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி அந்த பேப்பர் இல்லாத இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எடுத்த பிறகு என்கிட்ட வந்து வடக்கரண்டி ஒன்று உடஞ்சது இருந்துச்சு. அந்த கரண்டியை இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறேன். அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஒரு கயிறை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த வடக்கரண்டியுடைய டாப் போர்ஷனில் இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க அந்த 3 பாட்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் கயிறை இன்சர்ட் பண்ணி நான் எப்படி கட்டணும் அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, கனகவல்லி, சகாயா ஃப்ளோவியா, ஜஷ்வந்த், ஜெயஸ்ரீ கண்ணன், ஸ்ரீ, ஞானமணி, தீக்ஷா, சாய் கிராஃப்ட், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் அந்த 3 பாட்டிலையுமே அழகாக டாப்பில் வந்து இருக்கிற மாதிரி கயிறு வந்து கட்டி எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கயிறு கட்டினாலுமே இது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதால அந்த ரிங்கில் இருந்து அந்த கயிறு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கயிறு எங்கே கட்டினமோ டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு க்ளூ வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே இடத்துலையே அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் சிரப் பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை வந்து மறைக்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்ககிட்ட கிஃப்ட் ராப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். அப்படி பெயிண்ட் இல்லை கிஃப்ட் ராப்பர் ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைட்டான ஓல்டு கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃபெவிகால் போட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் மேலே வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்லாம் வச்சுக்கலாம். கீழே அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டவல் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை நீங்கள் பாத்ரூமில் ஒரு ஹூக் வந்து ரெடி பண்ணி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் குளிக்க போகும்பொழுது டவல், இது எல்லாத்தையுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ஸில் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். கீழே வந்து கிச்சன் டவல்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி 2 கட் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம சிசர் யூஸ் பண்ணி இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனையும் டாப் போர்ஷனையும் தூக்கி போட்டாதீங்க. அடுத்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டிப்ஸ்க்கு சென்டர் போர்ஷனை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி சென்டர் போர்ஷன் தனியாக எடுத்துட்டேன். டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷனை ஃபுல்லாக கரெக்டாக இருக்க மாதிரி சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மூடி, அதாவது அந்த சர்க்கிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் வேஸ்ட் மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடியை எடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை வந்து அழகாக இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்டரில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக ஒரு அட்டையை வந்து எடுத்திருக்கேன். அந்த அட்டையை இந்த பிளாஸ்டிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுடுறேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த ஆர்கனைசருடைய டாப்லையும் பாட்டம்லையும் ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க. டேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். கீழே வந்து ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் டேப் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மூடி ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் அந்த டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து சிசரும் ஃபெவிகாலும் போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உடஞ்சிட்ட பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த மூடியை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இது கூட ஒரே ஒரு கோல்கேட் பேஸ்ட்டுடைய அந்த மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. மூடியை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம இந்த மூடியை வந்து நம்ம வீட்டில் கிச்சன்லையோ இல்லை டைனிங் டேபிள்லையோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக தனியாக வந்து தட்டி எடுத்து மூடாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெம்ப்ரவரியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பிளாஸ்டிக் மூடிகளையும் நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸுடைய மேல் பகுதியை மட்டும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் சிசர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ண முடியாதுங்க. மேல் பகுதி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதால கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக வந்து குத்துறா மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக்லாம், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக மாறிடுங்க. ஸ்மூத்தாக மாறின பிறகு சின்னதாக வந்து ஒரு கட் வந்து போட போகிறோம். ஒரே ஒரு இடத்துல கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளன் நூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ளன் நூல் கூட அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாகவே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சும் எடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, சிம்பிள் தான். இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசரை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஒரு ஹூக்கில் வந்து இதை ஹேங் பண்ண போகிறோம். ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேப் ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிங்கில் நம்ம கட் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே நின்றுடுங்க. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம அழகாக ஒவ்வொரு டேப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு டிப்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூடியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேல் பகுதியை பாட்டம் போர்ஷனில் சென்டரில் வந்து வச்சு விட்டுருங்க. சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்த பிறகு ஸ்க்ரப்பரை வந்து அழகாக இது உள்ளே போட்டு விட்டுடலாங்க. போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டிலில் கலெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. பாட்டமில் வந்து எல்லா தண்ணியுமே அந்த ஸ்க்ரப்பர்லேருந்து கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து கீழே எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இந்த பாட்டில்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு ஒரு சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல்லையுமே ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.